செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். யுஜிசி நெட் தேர்வு விண்ணப்பங்களில் திருத்தம் செய்ய வாய்ப்பு. நடப்பு ஆண்டுக்கான 2ஆம் கட்ட யுஜிசி நெட் தேர்வு டிசம்பர் 31ஆம் தேதி முதல் ஜனவரி 7ஆம் தேதி வரை நடத்தப்பட உள்ளன. இதற்கான இணையதள விண்ணப்ப பதிவு கடந்த அக்டோபர் 8ஆம் தேதியுடன் தொடங்கி நவம்பர் 7ஆம் தேதியுடன் முடிவடைந்தன. தற்போது பட்டதாரிகளின் விண்ணப்பங்களில் திருத்தம் செய்வதற்கு என்டிஏ வாய்ப்பு வழங்கியுள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.ugcnet.nta.nic.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். திறன் இயக்க மாணவர்களுக்கு தொடர் பயிற்சி. தேர்ச்சியை மேம்படுத்த பள்ளிக்கல்வித்துறை திட்டம். அரசு பள்ளிகளில் திறன் இயக்க மாணவர்களுக்கும் அரையாண்டு தேர்வு வரை தொடர்ந்து பயிற்சி அளிக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், அரசு பள்ளிகளில் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் மொழிப்பாடம் மற்றும் கணித திறனை மேம்படுத்தும் வகையில் திறன் இயக்கம் கடந்த ஜூலையில் அமல்படுத்தப்பட்டன. தேர்வு முடிவுகளின்படி அடிப்படை கற்றல் விளைவுகள் பகுதியில் அனைத்து மாணவர்களுக்கும் தேர்ச்சி பெற இன்னும் கூடுதல் கால அவகாசம் தேவைப்படுகிறது. கல்லூரி மாணவர் சேர்க்கை ரத்து. கட்டணங்களை திருப்பித் தர யுஜிசி உத்தரவு. சேர்க்கையை ரத்து செய்த மாணவர்களின் கல்வி கட்டணத்தை திருப்பி தராத உயர்கல்வி நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று யுஜிசி எச்சரிக்கை விடுத்துள்ளன. இதுகுறித்து பல்கலைக்கழக மானியக்குழு செயலர் மணீஷ் ஆர் ஜோஷி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கல்லூரிகளில் சேர்ந்து குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள் சேர்க்கையை ரத்து செய்துவிட்ட மாணவர்களுக்கு உரிய விதிகளின்படி அவர்கள் செலுத்திய கட்டணங்களை திருப்பித் தர வேண்டும். இதற்காக யுஜிசியால் 2018 வெளியிடப்பட்ட கொள்கை கடந்த கல்வியாண்டுடன் காலாவதியாகிவிட்டது. இதனையடுத்து புதிய கல்விக் கொள்கை வகுக்கும் வரை நடப்பு கல்வியாண்டிலும் அதே கொள்கை கல்வி நிறுவனங்கள் தொடர வேண்டும் என யுஜிசி அறிவுறுத்தியுள்ளது. நவம்பர் 14 அனைத்து பள்ளிகளிலும் குழந்தைகள் தின விழா. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் நவம்பர் 14ஆம் தேதி குழந்தைகள் தின விழா நிகழ்ச்சிகள் நடத்த கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேருவின் பிறந்தநாளையொட்டி ஆண்டுதோறும் நவம்பர் 14ஐ மத்திய மாநில அரசுகள் குழந்தைகள் தினமாக கொண்டாடி வருகின்றன. அந்த வகையில் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கவும் சமூக முன்னேற்ற உறுதிமொழி எடுக்கவும் தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குழந்தைகளை காக்க ஆஸ்திரேலிய அரசின் புதிய முடிவு. இன்றைய காலகட்டத்தில் செல்போன் பயன்பாடு அதிகரித்து விட்டதால் தற்கொலை எண்ணம், உடல்நலக் குறைவு என குழந்தைகள் சிறு வயதிலேயே சீரழிகின்றனர். இதனை தடுக்க நினைத்த ஆஸ்திரேலியா அரசு 16 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் எஸ்எம் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளன. இந்த தடை டிசம்பர் 10 அமலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளன. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.